வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாட்டுக்கு காலையில் தீனி தாங்க போடுறோம். காலையில் பார்த்திங்கன்னா 8 மாடு பால் கறந்து தண்ணி காமிச்சு ஓட்டின்னு இங்கே கட்டியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா கைனியில் போய் 3 சம சோளத்தட்டை அறுத்து எடுத்துன்னு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவுத்து போடுறேங்க. காலையில் சோளத்தட்டு தான் போடுவோம் பசுமாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க நண்பா. இதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரு, அப்புறம் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி கீரை விதைத்தல், அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி சந்தைக்கெலாம் எடுத்துன்னு போவோம். எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போடுவோம். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். லைவு, அப்புறம் லாங் வீடியோ, ஷார்ட்ஸு எல்லாமே போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. இதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாட்டுக்கு இந்த சோளத்தட்டு தான் அள்ளி எடுத்துன்னு போய் போடுறேன். ஒரு சமயம் அவுத்து மாட்டுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரியாக போடுறேன். அதிகமாக போட்டால் சாப்பிடாது, அப்படியே மெரிச்சு வச்சிரும், வீணாக போயிடும் இந்த சோளத்தட்டுலாம். அதனால தான் திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போய் போடுறேன். நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வைக்கி பொருளில் தாங்க மத்தியான தீனி மாட்டுங்களுக்கு இந்த வைக்கி பொருள் வக்கீல் பிடுங்கி இங்கே இருக்கிற மாட்டுங்களுக்கெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் வீட்டாண்டு இருக்கும் அந்த மாட்டுங்களுக்கு எடுத்துன்னு போய் தார்பாயில் வச்சு போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வைக்கி பொருள்லேருந்து இந்த தாட்டெலாம் எடுத்து ஓரமாக போட்டுட்டு வக்கீல் பிடுங்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வக்கீல் அடியிலேருந்து பிடுங்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க. இதே மேலேருந்து பிடுங்கினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வைக்கி பொருள் வக்கீல் பிடுங்கி போடுறேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 100, 150 சம வக்கீல் வாங்குவோம். ஒரு சமம் பார்த்திங்கன்னா 200 அந்த மாதிரி சொல்லுவாங்க. 200, 150 ரூபான்னு. இத்தனை நாளாக வக்கீல் ரோல் போட்டிருந்தனால இப்போ பார்த்தீங்கன்னா வக்கீல் பொருள் பிடிங்கி போடுறேன். வக்கீல் அந்த பசுமாட்டுக்கு தாங்க போடுவேன். காலையில் தீவனமும் இப்போ பார்த்திங்கன்னா வக்கீலும் போடுவோம். கைனியில் பார்த்திங்கன்னா இந்த மழையினால் தீவனம்லாம் சரியாக வளரலைங்க. அதனால தான் ஒரு வேளை பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் சோளத்தட்டும், மத்தியான டைமில் பார்த்திங்கன்னா வக்கீலும் போடுறோம். அப்படியே இங்கே இருக்கிற எல்லா மாட்டுக்கும் போடுவேன். 10 மாட்டுக்கும் போட்டுட்டு, அப்புறம் இந்த தாட்டு பை, கருப்பு கலரில் ஒரு தாட்டு பை இருக்கும். அந்த தாட்டு பையில் பார்த்திங்கன்னா பிடுங்கி அப்புறம் வீட்டாண்டு இருக்கிற மாட்டுக்கள்லாம் எடுத்துன்னு போவேன். இப்போ பார்த்திங்கன்னா வக்கீல் பிடுங்கி முடிஞ்சாச்சு வேலை. மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தாட்டு பை போட்டு வக்கீல் பை மூடிட்டு இந்த தாட்டு பை இழுத்துன்னு போகிறேன் நான். என் ஃப்ரெண்டு தான் கேமராமேனு வீடியோ எடுத்துன்னு வரான். வீட்டாண்ட பார்த்திங்கன்னா 5, 6 மாடு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்குட்டியும் இருக்குது, ஒரு 7, 8 கண்ணுக்குட்டி. அதனால் இங்கேருந்து லாங்கிலேருந்து கையில் வக்கீல் எடுத்துன்னு போக முடியாததுனால இந்த தாட்டு பையில் போட்டு நான் இழுத்துன்னு போய் போடுவேன். அதே பார்த்திங்கன்னா இசிக்கு சொல்ல கையெலாம் வழுக்குது. சரிங்க, இன்றைக்கான நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான லாங் வீடியோ இதுதான். நான் லாங் வீடியோ பேச சொல்ல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் திக்கி வளர்கிற மாதிரி பேசுவேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. போக போக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 10K ஃபேமிலி ரீச் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைபரு. இன்னும் கொஞ்சம் பேர் தான், இன்னும் ஒரு 500 பேர் தான். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. இதேமாதிரியே நம்ம தொடர்ந்து மேலும் மேலும் வீடியோ போடுவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துன்னு வந்துக்கிறோம். வீட்டாண்டு இருக்கிற மாட்டுக்கும் இங்கே வக்கீல் எடுத்துன்னு போடுவோங்க. மறக்காமல் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்களும் பாருங்கள். இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நீங்களும் இந்த மாதிரிலாம் மாட்டுக்கெல்லாம் தீனி எடுத்துன்னு போய் போடுறது, சாணி வாரி கொட்டுறதுலாம் இந்த வேலையெல்லாம் செய்வீங்களா உங்கள் வீட்டில்? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள இந்த வீட்டு மாட்டுக்கொட்டை உள்ள எடுத்துன்னு கண்ணுக்குட்டியில் பார்த்திங்கன்னா தீனி போடுறேன். அப்படியே எல்லா கண்ணுக்குட்டியும் போட்டேன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சுங்க. ஓகே, பாய் கைஸ். ஓகே, see you, டாடா, பாய். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. பாய் கைஸ்.